விமானங்களின் பாதுகாப்பு மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. அடுத்ததாக வான் போக்குவரத்து துறை வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கும். இஸ்ரேலின் பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆக போற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஈரானும் அதே போலதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் ஹோர்முஸ் கடல் கால்வாய் பகுதியை மூடுமாக இருந்தால் உலகத்தின் வர்த்தகமும் படத்துவிடும். எரிபொருள் விலை $200 எட்டும் என்று கூறப்படுகிறது. இந்த போர் மேலும் ஒரு வாரம் தொடருமாக இருந்தால், எரிபொருள் விலை எட்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவின் பொருளாதாரம் படுத்துவிடும். ஐரோப்பாவின் மட்டுமல்ல, சீனாவின்டையும் பாதிக்கப்படும், ஆசியாவின்டையும் பாதிக்கப்படும். அமெரிக்கா தன்னிடம் இருக்கின்ற எரிபொருட்களை பயன்படுத்தி தப்பி பிழைத்தாலும் அது அமெரிக்காவையும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்ப உலகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் ஏற்கனவே இந்த பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், ட்ரம்பின் வரி விதிப்புகளாக இருக்கலாம், உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கலாம், காசா பலஸ்தீன இஸ்ரேல் போராக இருக்கலாம், கூதிசின் தாக்குதலாக இருக்கலாம், அப்படி ஈடாடி கொண்டுதான் இருக்கின்றன. அதுக்கு முன்னரே கோவிட் இந்த பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. கோவிட்டிலிருந்து மீள்வதற்கு முன்னரே ரஷ்யா தருணம் பார்த்து தன் தாக்குதலை ஆரம்பித்து விட்டது. இப்ப எல்லாம் ஒரு திட்டமிட்ட ரீதியில் தான் ஒரு அட்டவணையுடன் தான் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இப்ப இதில் ஒரு புதிய உலக ஒழுங்கை எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, இப்ப மேற்குலகம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தான் உலகத்தின் முதலாவது வல்லரசு என்ற நிலையை இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தைத்தான் கொண்டு வரப்போகிறது இந்த பொருளாதார வீழ்ச்சி. நீங்கள் கூறியது போல இந்த போர் கடுமையான இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார பிரச்சனை இல்லை, உலக நாடுகள் அனைத்து கடும் வீழ்ச்சியை சந்திக்கும்.